பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். மோசேயை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக அழைத்த காலத்திலே மோசே எவ்வளவோ தட்டுதல், அதாவது என்னால் முடியாது, வேற யாரையாவது பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ முறை தடுத்து பார்த்தான். ஆனால் ஆண்டவர் மோசையை விடவே இல்லை. நீ தான் என் ஜனத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார். மோசேயும் ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி எகிப்து தேசத்துக்கு போய் பார்வோனோடு பேசி முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட 40 வருட காலம் தலைவனாயிருந்து நடத்தினார். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், மோசேக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாலும் கூட மோசே எந்த காரியத்திலானாலும் ஞானமாகவும் கவனமாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வழி நடத்துதலின்படியும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர் பிரியமானவர்களே கடினமாய் இருந்தார். தான் அழைத்த ஊழியக்காரன் என்பதற்காக அவனுடைய விருப்பத்திற்கு எதையும் செய்ய ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. ஆண்டவர் தான் ஊழியத்தை கொடுத்தார் என்றாலும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்யக்கூடாது என்பது தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு பிரதானமான சத்தியம். யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்திலிருந்து அதிகமாய் எதிர்பார்க்கப்படும் என்றாகும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே ஒரு முறை கன்மலையோடு பேசின போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. மன்னிக்கவும், முதல் முறை பேசும் கண்மலையின் மீது அடித்த போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இரண்டாவது முறை கண்மலையோடு பேசு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் மோசேயோ முன்பு போல கண்மலையை ஓங்கி அடித்தார். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆனால் மோசேயையும் ஆரோனையும் ஆண்டவர் கடிந்து கொண்டாராம். நான் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நடந்து கொள்ளாமல் போனது என்ன? ஆகவே நீங்கள் இந்த ஜனத்தை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போக மாட்டீர்கள். நான் உங்களுக்கு பதிலாக வேற நபரை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அந்த ஜனத்தை அந்நிய தேசத்துக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். ஒரு சின்ன வார்த்தை தான். அதை கூட அவன் சரியாக கடைபிடிக்காததுனால தன்னுடைய ஊழியக்காரன் தானே என்று அப்படி ஆண்டவர் விட்டுவிடவில்லை. அவனை ஆண்டவர் தண்டித்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோனுடைய 2 புதல்வர்கள் லேவியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவ சமூகத்தில் தூபங்காட்டும் போது அந்நிய நெருப்பை கொண்டு வந்து தூபங்காட்டினார்கள் என்று சொல்லி 2 பேரையும் அந்த இடத்துல ஆண்டவர் அடித்தார். 2 பேரும் மரித்து போனார்கள். ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்த காலத்திலும் கூட ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தை மீறக்கூடாது என்பதை அவர்கள் இனி வருகிற சந்ததிகள் உணர வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் கடினமான சில தீர்ப்புகளை ஆரோனுடைய குடும்பத்திலே கர்த்தர் நடப்பித்தார். இவர்களை வாசிக்கும் போது ஒரு காரியம் மட்டும் தெளிவாய் புரிகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களானாலும் சரி, தேவனுடைய வசனத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்த யாரானாலும் சரி, அவர்கள் ஆண்டவருடைய காரியத்தில் ஆனாலும் தங்களுக்கு சொல்லப்பட்ட சில அறிவுரைகளிலும் கட்டளைகளில் ஆனாலும் வலு கவனமாக இருக்க வேண்டுமே தவிர, நான் ஆண்டுடைய ஊழியக்காரன், எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், எப்படி வேண்டுமென்றாலும் பேசலாம், எப்படி வேண்டுமென்றால் நடந்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், நான் அவருடைய பிள்ளையானதுனால அவர் என்னை கண்டுகொள்ள மாட்டார், கண்டிக்க மாட்டார் என்று நினைக்கக்கூடியவர்கள்
மோசேயை நினைத்துக் கொள்ளுங்கள். மோசேயுடைய சகோதரன் ஆரோனை அவருடைய பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களெல்லாம் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள். ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையில சின்ன காரியம்தான், ஆனால் அதை கீழ்ப்படியாமல் போகும்போது, கவனிக்காமல் போகும்போது, தங்களுடைய விருப்பத்தின்படி நடந்து கொண்ட போது தேவன் அவர்களை தண்டிப்பதற்கு தயங்கவே இல்லை. வேதம் இப்படி சொல்லுகிறது. திருவெளிப்பாடு, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனமாறு. அதாவது ஆண்டவர் நேசிக்கிறவர்கள் வழி தவறி போகும்போது அல்லது கர்த்தருடைய வார்த்தை மீறும் போது அவர்களை நேசித்தாலும் கூட கடிந்து கொண்டு தண்டிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. மிகுந்த சமாதானத்தின் பாதையிலே நடத்துவீராக. அன்றாடம் தேவைகளை சந்திப்பீராக. உடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.